வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன UI படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் மல்டிபிள் லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதை என்ன அப்படிங்கிறது நம்ம லைட்டாக பார்த்தலாம். நம்மளுக்கு இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப படத்திலே வந்து உபேந்திர டைரக்ட் பண்ண UI மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கப்படுது. அண்ட் அந்த படத்தை பார்த்துட்டு மக்களுக்கு இடையே வந்து மிக்ஸ்டான ஒரு எமோஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், சில பேருக்கு வந்து ஃபோக்கஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் வந்து அவங்களோட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஓப்பனான ஸ்டாண்ட் வந்து எடுக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல்லாக வந்து போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் ஒரு புறம் இருக்குது. இன்னொரு புறம் வந்து நம்மளுக்கு சில குரூப் ஆஃப் மக்கள் வந்து இந்த படத்தை வந்து பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு காமிக்கப்படுது. ஸோ இப்படி வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அந்த சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அண்ட் இந்த சமயத்தில் தான் வந்து நம்மளுக்கு முரளி சர்மா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு மூவி ரிவ்யூவராக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லப்படுது. அண்ட் அவருக்கு ஆங்கர் ஒருத்தவங்க வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த படத்தை வந்து பார்த்துட்டிங்களா, உங்களோட ரிவ்யூக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம், எப்போ வந்து ரிவ்யூ தருவீங்க அப்படிங்கிற மாதிரி முரளி சர்மா கிட்ட கேட்குறாங்க. அண்ட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து எவ்வளோ படம் பார்த்துருக்கேன் அண்ட் எவ்வளோ ரிவ்யூஸ்லாம் வந்து கொடுத்துருக்கேன், பட் இந்த படத்தை பார்த்துட்டு என்னால் இப்போதைக்கு வந்து ரிவ்யூ தர முடியல. அந்தளவுக்கு இந்த படம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, கொஞ்சம் வந்து யோசிக்கிற முடியும் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து ஏதாவது ரிவ்யூ கொடுக்க போய் அது வந்து தப்பாயிடுச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் இப்போதைக்கு நான் வந்து இந்த ரிவ்யூ கொடுக்கல. மேபி இந்த படத்தை இன்னொரு தடவை பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு 1 வீக்கில் வந்து ரிவ்யூ தரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி வந்து ஃபோனை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆங்கர் வந்து யோசிக்கிறாங்க, என்னடா அது ஒரு படத்துக்கான ரிவ்யூக்காக நம்ம வந்து இப்படி வெயிட் பண்ணணுமா, அப்படி இந்த படத்தில் என்ன தான் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த டைமில் வந்து முரளி சர்மா என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, எப்படி வந்து உபேந்திரா வந்து இந்த மூவி வந்து யோசிச்சிருக்காரு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்படி அவரால் இந்த படத்தை வந்து எடுக்க முடிஞ்சுது, அதை வந்து நம்ம எப்படியாவது அவர்கிட்ட போய் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி, அவர் இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கிளம்பி போகிறாரு. அண்ட் போனதுக்கப்புறம் வந்து அவருக்கு அந்த படத்துக்கான ஸ்கிரிப்டை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்மளுக்கு மீதி படமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ UIனா என்ன, அண்ட் எப்படி வந்து அந்த UIங்கிற பேர் வந்துச்சு, அண்ட் அந்த படத்தில் அப்படி என்ன தான் இருந்துச்சு, அண்ட் அந்த படத்தில் சொன்ன காம்ப்ளெக்ஸான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். கடைசியில் வந்து முரளி சர்மாவுக்கு அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை வந்து ஃபுல்லாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா இல்லையா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மூவி ரிவ்யூ பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறதும் நீங்கள் இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக வந்து உபேந்திராவுக்கு இந்த படத்தை வந்து யோசித்து எடுத்ததுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் வந்து சொல்லி ஆகணும். அண்ட் இது வந்து ஒரு டேரிங்கான ஒரு அட்டெம்ப்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது இந்த படம் பார்க்குறப்ப. ஏன்னா இந்த படத்தோட கதையை யோசிக்கிறதும் சரி, அண்ட் அதே மாதிரி இந்த படத்தை வந்து கொடுக்கணும் அண்ட் மக்கள் வந்து அதை எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்லாம் யோசிக்காமல் இந்த படத்தை வந்து எடுத்து வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு டேரிங்கான ஒரு கட்ஸ் வேணும். அதுக்காக உபேந்திரா வந்து மறுபடியும் வந்து நம்ம பாராட்டியே ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். சரி, ஓகே. இப்போ இந்த படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ்னு பொறுத்த வரைக்கும் உபேந்திரா ஆகட்டும், அண்ட் அதேமாதிரி ரீஷ்மா ஆகட்டும், அச்சுத் குமார் ஆகட்டும், ரவிசங்கர்லேருந்து முரளி சர்மா வரை எல்லாருமே வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. குறிப்பாக வந்து சினிமாட்டோகிராஃபி அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக போட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அவனு சில அந்த ஒரு ராவான ஒரு இடத்த வந்து காட்டுவாங்க. ஸோ அது என்னங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அங்கே நடக்கிற சுச்சுவேஷனுக்கு அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரு அதெல்லாம் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டண்ட் கோரியோகிராஃபியும் வந்து ஓரளவுக்கு நீட்டான ஒரு எஃபர்ட்டில் வந்து அந்த ஸ்டண்ட்ஸ்லாம் இருந்தது அப்படிங்கிறதும் நான் சொல்லி ஆகணும். அந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து உபேந்திரா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து தந்திருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு 2 ஷேடையும் வந்து மேனேஜ் பண்ணி ஒரு டீசெண்டாக வந்து நடிச்சிருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். அண்ட் ஓவராலாக இந்த படம் வந்து சில பேருக்கு வந்து பிடிக்கலாம், சில பேருக்கு வந்து பிடிக்காமையும் போகலாம். ஸோ அது வந்து அவங்களோட மனதை பொறுத்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். எனக்கு இந்த படம் வந்து ஒரு அபவ் ஆவரேஜான ஒரு படமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படம் வந்து என்னால் மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தியேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து டயலாக்ஸும் வந்து ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாகவே கொடுத்துருந்தாங்க. அண்ட் பொலிட்டிக்கல் இதை மிக்ஸ் பண்ணி வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே ஓரளவுக்கு யதார்த்தமாகவும் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு தான் வந்து இப்போ மக்கள் இருக்காங்க. ஸோ அதை வந்து ரிலேட் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு அந்த டைலாக்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்க்குறப்ப ஸ்க்ரீனில் வந்து கொஞ்சம் வந்து எஃபெக்டிவாக இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த மதர் ஆஃப் நேச்சரை வச்சு அவங்க ஒரு கான்செப்டை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. அது சொன்ன விதமும் வந்து ஆப்டாக இருந்தது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியே ஆகணும். அண்ட் குறிப்பாக வந்து டைலாக் ரைட்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அவர் பேசுகிற உபேந்திரா பேசுகிற ஒவ்வொரு டைலாகும்
வந்து பவர்ஃபுல்லாகவும் அவர் பேசுகிறப்ப இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசஸ்னால அது ஒரு எஃபெக்டிவாக இருந்தது, கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் வந்து அவங்க வந்து கவனம் செலுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கவனம் செலுத்திருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான எடிட்டிங் வந்து மக்களுக்கு எப்படி புரியும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து மேபி அவங்க எடிட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஹீரோயின் கேரக்டர், ஸோ அது வந்து எனக்கு இந்த கேரக்டர் வந்து எதுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷனாகவே நான் இந்த படத்தை பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு தான் வந்து அந்த கேரக்டர் இருந்தது. மேபி அவங்க வந்து அந்த கதாபாத்திரத்தை நீட்டாக தான் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கான ஸ்கோப் என்ன அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இந்த படம் பார்க்குறப்ப யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு தான் வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது இந்த படம் பார்க்குறப்ப. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ராவான ஒரு சப்ஜெக்ட் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிங்கன்னா மேபி இந்த படம் வந்து உங்களுக்கு என்கேஜிங்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக வந்து உபேந்திரா ஃபேன்ஸாக இருந்ததுன்னா இந்த படம் வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாங்ஸ் வந்து 2 சாங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 2-3 சாங்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து தேவையில்லாத மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. மேபி அதெல்லாம் வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு இன்னும் வந்து நம்மளுக்கு கிறிஸ்பாகவே கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் குறிப்பாக அந்த ட்ரால் அப்படிங்கிறது கொஞ்சம் பெப்பி நம்பராக இருந்தாலுமே வந்து அது கொஞ்சம் வந்து தேவையில்லாத மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எனக்கு இந்த படம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அபவ் அவரேஜான ஒரு வாட்சாக எனக்கு இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.